வணக்கம் மக்களே. தமிழ் சினிமாவில் வந்து என்டர்டைன்மெண்ட் மூவிஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். கண்டென்ட் ஓரியன்டா ரொம்ப அதிகமாக சோஷியல் மெசேஜோட கிரைம் த்ரில்லர், சீட் எட்ஜுக்கு வர வைக்கிற அளவுக்கு சஸ்பென்ஸோட அந்த மாதிரி மூவிஸ் தான் அதிகமாக வருது. ஸோ இந்த வாரம் அந்த மாதிரி சோலோவாக ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் நம்ம விஜய் சேதுபதி அவர்களின் 50வது திரைப்படம். இந்த படத்தின் இயக்குனரோட முதல் படம் ரிலீஸ் ஆகி 7 வருஷம் கழிச்சு 2வது படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நிகிலன் சுவாமிநாதனோட குரங்கு பொம்மைக்கு அப்புறம் வெளியாயிருக்கிற மகாராஜா. ஸோ இந்த படம் வந்து ரிவ்யூ ஷோ, செலிபிரிட்டி ஷோன்னு ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். எங்கே பார்த்தாலும் டிக்கெட், மூவி ஆஃப் த டிக்கெட், மூவி ஆஃப் த இயர் அந்த மாதிரி ஏகப்பட்டது. ஹைப் எப்பவுமே இருக்கதா செய்யும். பட் அந்த ஹைப்புக்கு இந்த படம் ஜஸ்டிஃபை ஆச்சா? இந்த படம் அப்படி என்ன பேசப்பட்டிருக்கு? 7 வருஷம் கழிச்சு இந்த டைரக்டர் எதுக்கு இந்த டைம் எடுத்துக்கிட்டாரு? அந்த எடுத்துக்கிட்ட டைமுக்கு அந்த படம் பார்த்தா, இது எல்லாம் தான் இந்த ஷோல பார்க்க போறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. மகாராஜா டைட்டிலே வந்துட்டு பயங்கர ஹெவியா இருந்தது. அதுவும் 50வது படத்துக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் வேற லெவல். ஸோ இந்த மகாராஜா படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சமூகத்துல நடக்கிற ஒரு விஷயம்தான். விஜய் சேதுபதி அவர்கள் வீட்டுல ஒரு லக்ஷ்மின்ற ஒரு பொருள் காணாம போயிடுது. அதை தேடி அவர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாரு. அது என்னன்னு கேட்கிறப்போ அவர் விஷயம் சொல்றாரு. அது வந்து போலீஸ்காரர்களால பெருசா எடுத்துக்க முடியாம இருக்கிறப்போ அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணி, அதனால அதை ஒரு கேஸா எடுத்துக்கிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்லோவா அது வேற ஒரு கதைக்களத்தை நோக்கி டிராவல் ஆகுது. இன்டர்வல்ல ஒரு கேள்விக்குறியோட முடியுது. அதுக்கப்புறம் அது எதனால நம்மளுக்கு அந்த கேள்விக்கான பதில கொஞ்சம் கொஞ்சமா செகண்ட் ஹாஃப்ல பிளாட்டை கொண்டு போறப்போ அது வெறும் ஒரு பொருள் இல்லை, அது ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட அளவுக்கு ஒரு விஷயம் அப்படின்றத விவரிச்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு விதமா எமோஷனலா கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட கிளைமேக்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரெடிக்டபிளா இருந்தா கூட அந்த படம் பார்த்துட்டு வெளியே வராது அந்த கடைசி ஃப்ரேம் நம்ம மனசை பெருசா பாதிப்படைய வைக்கும். எனக்கு ஆச்சு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன்ன்றதை வந்து நான் ரொம்ப சிம்பிளா எலாபரேட்டா சொல்லிட்டேன். பட் இதுல மெயின் காஸ் என்ன அப்படின்னா பாலியல் வன்கொடுமை தான். இதை இவங்க எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான். பல படங்கள்ல இதை நம்ம பார்த்துருக்கோம். கடந்த வருஷம் கூட சித்தான்ற ஒரு படம் குழந்தைங்களுக்கு மேல ஏற்படுத்துற பாலியல் வன்கொடுமையை பத்தி பேசப்பட்டிருந்தது. பட் இந்த படத்திலையும் அந்த மாதிரி ஒரு கதை தான். பட் அதை எப்படி கேரக்டர் வைஸா கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த படத்துல எனக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்ன பெட்டரா பண்ணிருக்கலாம், என்ன ஒர்க் ஆகல. ஸோ எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னும் போது இந்த படத்தோட டைரக்டர். பொதுவா இப்பெல்லாம் எப்படின்னா ஒரு படம் எடுத்துட்டு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு 2வது படம் கொடுக்க வராங்க. அது மேக்சிமமே பேசப்படுற அளவுக்கு படம் நல்லாவும் இருக்கு. ஸோ அந்த வகையத்துல குரங்கு பொம்மைக்கு அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் எல்லாருமே கவனிச்சாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவரும் நம்ம லோக்கி அவர்களும் ஒரே சமயத்துல தமிழ் சினிமாக்குள்ள வந்தவங்க. இன்னைக்கு லோக்கியோட ஸ்டாண்டர்ட் எங்க இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ ஒரு பெரிய டைரக்டரா இருக்காரு. பட் இவரோட இடம் இந்த முதல் படத்துடைய நின்றுடுச்சோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறப்போ இந்த 2வது படம் அறிவிப்பு வந்தப்போ எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா குரங்கு பொம்மைன்ற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்ட டைரக்டர் அப்படின்னு. அவ்வளோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட இவரோட திரைக்கதை பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நிகிலனோட 2வது படம், அதுவும் விஜய் சேதுபதியோட 50வது படம் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம், பெரிய சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தை அவர் திரைக்கதையில கடத்தியிருக்காரா, இந்த திரைப்படம் அது நம்மளுக்கு சொல்லியிருக்காரா, டெஃபினட்டா இந்த 7 வருஷம் வெயிட்டுக்கான ஒர்த்துன்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையான ஒரு பிளாட் எடுத்து அதை ரொம்ப சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணி இன்டர்மிஷன்ல ஒரு கேள்விக்குறியோட முடிச்சு அந்த கேள்விக்கான பதில செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு அவுத்து ப்ரீ கிளைமேக்ஸ் வரும்போது நம்மளுக்கு கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்குமோன்னு ஒரு டவுட்டோட அப்படிதான் முடியுது. அது லாஸ்ட் ஃப்ரேம் அது முடிக்கிறப்போ நிஜமாவே நம்ம மனசு பாரமாகுது. அது வார்த்தையால நான் ரிவீல் பண்ணேன்னா அது ஸ்பாய்லர் ஆகிடும். படம் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது. ஸோ அந்த படத்தில் எனக்கு முதல்ல பிடிச்சது இந்த டைரக்டரோட இந்த கண்டென்ட், அதுக்கப்புறம் அவரோட ஸ்க்ரீன் பிளே. ரொம்ப முக்கியமாக ஏன் ஸ்க்ரீன் பிளே சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி திரைப்படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டவுன் ஆனால் கூட லேக்னு அடிச்சிருவானுங்க. எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலன்றானுங்க. இதுலேயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு இன்டர்மிஷன் வரும்போது தான் ஓகே செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரோட கருத்தாக இருந்தது. பட் எனக்கு லிட்ரலி இந்த படம் இப்படி ஆரம்பிச்சது, அவங்க கொண்டு போன இது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நம்மளை ரிலாக்ஸ் பண்றதுக்கான திரைக்கதை தான். அதுலயும் வந்து டார்க் காமெடி மாதிரி அங்கங்க படத்துல வர சிரிக்க வைக்கிற காட்சிகளுமே ரொம்ப யதார்த்தமா இருந்தது. நம்மள ரொம்ப லைட் ஹார்ட்டடா கொண்டு போய் நம்மள ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு தயார்படுத்துற மனநிலைக்கு தான் கொண்டு போனாங்க. அதோட டாட்டை இன்டர்மிஷன்ல வச்சு முடிப்பை வந்து கிளைமேக்ஸ்ல வச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம படத்தோட டைரக்டர். 2வது அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட கேஸ்டிங். அதுலேயும் மெயினா நம்ம விஜய் சேதுபதி. அதாவது விஜய் சேதுபதினா நடிப்புன்னு விஜய் சேதுபதி அப்படின்னு ஒரு காலத்துல இருக்கிறப்போ
நிறைய கமர்ஷியல் படங்கள்ல அவரோட நடிப்பு பெருசா பேசப்படாம போச்சு. அது இல்லாம நம்ம ஆளு பல லாங்குவேஜ்ல பல விதமான கதாபாத்திரங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சோன்னா ஹீரோன்ற ஸ்டேட்டஸை தாண்டி நடிகன்ற ஸ்டேட்டஸ்க்கு உள்ள போயிட்டார். பட் அவரோட ரசிகர்களா, தமிழ் சினிமாவோட ரசிகர்களா அவரோட ஹீரோவா நடிச்சு வெளியே வர படத்துக்கு மேல பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம், அதுவும் 50வது படம், உண்மையிலேயே ஒரு பிரமிப்பதற்கான விஷயம். ஏன்னா ஒரு 50வது படத்துல இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்ததுக்கே மிகப்பெரிய பாராட்டு. அந்த படத்தை இவ்வளோ அழகா, இவ்வளோ சோல்ஃபுல்லா, உயிரோட்டமா, ஆத்மார்த்தமா நடிச்சிருப்பாருன்றத படம் பார்க்குறப்போ உங்களால உணர முடியும். நிறைய வசனங்கள் இல்லைனாலும் அவரோட உடல் மொழியும் அவரோட எக்ஸ்பிரஷன்ஸும் அல்டிமேட்னு சொல்லலாம். 2 விதமான கதாபாத்திரம். ஒன்று சின்ன வயசு கதாபாத்திரம், 2வது ஒரு 14, 15 வயசு பொண்ணுக்கு அப்பாவான ஒரு கதாபாத்திரம். 2 கதாபாத்திரத்திலுமே அவ்வளோ உயிர் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். நடிப்புக்கெல்லாம் வந்து இப்படி அவரு அப்படி இப்படிலாம் சொல்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா விஜய் சேதுபதி யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த படத்துல இன்னும் ஒரு படி மேல போய் தன்னோட 50வது படத்துல இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டையும் என்னால வச்சு நடிச்சு ஜெயிக்க முடியும்ன்றத காட்டியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ 2வது விஜய் சேதுபதி. மற்ற கதாபாத்திரங்கள்னு வரும்போது நம்ம அனுராக் இந்த மாதிரி ஒரு ரோல்ல பாக்குறப்போ நிஜமாவே எனக்கு டிஃப்ரெண்டா இருந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வில்லனா நடிச்ச படத்துலயுமே வந்துட்டு ஒரு விதமா ஒரு கன்னிங் பர்சனாலிட்டி தான். பட் இதுல வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் வச்சு ஒரு மனைவி குழந்தைன்னு வாழ்ற ஒருத்தருக்கு பின்னாடி ஒரு நெகட்டிவ் இதை கொண்டு வந்து அதை அழகா பிளே பண்ணியிருப்பாரு. அவருக்கு வாய்ஸ் கொடுத்த சேத்தனுக்குமே வந்து அந்த வாய்ஸ் வந்து அவருக்கு பயங்கரமா நல்லாவே சூட் ஆச்சுன்னு சொல்லலாம். அவரோட நடிப்புக்கு ஒரு மைல்கல்னா அந்த கிளைமேக்ஸ் அவர் நடிச்ச விதம், அது ரொம்பவே எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. தேட்டரில் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அனுராகோட நடிப்புமே சரிக்கு சமம் தான். அதுக்கப்புறம் மற்ற கதாபாத்திரங்களான நம்ம கேமராமேன் நட்டி அவர்கள், முனிஷ்காந்த், சிங்கம் புலி, காதல் மணிகண்டன், அப்புறம் அவரோட விஜய் சேதுபதி சாரோட பொண்ணா வரவங்க, அபிராமி, மம்தா மோகன்தாஸ், திவ்யா பாரதி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ்டிங். எல்லாருக்குமே படம் முழுக்க கேரக்டரானு கேட்டால் கிடையாது. ஆனால் வர கதாபாத்திரங்கள் எல்லாமே ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. அது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் வர அங்கங்கே வர சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங் ஒரு மிகப்பெரிய வெயிட்டான ஒரு கேஸ்டிங்கை, இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே நம்மளுக்கு கொண்டு போகிற விதமே தெரியாமல் சில இடங்களில் எங்கேயோ ஒரு இடத்துல லேக் அடிக்கிற ஃபீல் கூட கொடுக்காம அவங்க நடிப்பு மூலியமா அதை மேம்படுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ கேஸ்டிங் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 3வது, இந்த படத்துல பாடல்கள்ன்றது வந்து நிறைய வைக்கல. ஒரு அப்பா பொண்ணுன்னும் போது அவங்களுக்கு ஒரு பாட்டு, அவங்களுக்கு ஒரு இது, அதுக்கப்புறம் ஒரு சோகப்பாட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லாம ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரி பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் வச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயே இந்த படத்தை நம்மளுக்கு கொண்டு போயிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு எமோஷனா ஆகணுமோ அந்த இடத்துல எமோஷனா கொண்டு வந்து, எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு இடத்துல ஒரு ஆக்ஷன் திங்கல்ஸ்னு வரும்போது அங்க எப்படி ஒரு மாஸ்டர்னு ஒரு இருக்கணும் அந்த அளவுக்கு கொண்டு வந்து, கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு பயங்கர அமைதி ஒரு சூழ்நிலை கொடுக்குறப்போ அந்த பிஜிஎம் நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு அந்த சீனை நம்ம உள்ள கடத்திட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ பிஜிஎம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். அதே மாதிரி மற்ற டெக்னீஷியன்ஸுமே சொல்லணும், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங். ஏன்னா எடிட்டிங் வந்து உங்களுக்கு இதுவா அதுவான எந்த இடத்துலையுமே கட்டே தெரியாத அளவுக்கு எடிட்டிங் இருக்கும். உங்களுக்கு படம் பார்க்குறப்ப தான் அதோட எடிட்டிங் எவ்வளவு தூரத்துக்கு அழகா இருந்ததுன்றதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்களா உணர்ற வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த 2 கதை டிராவல் ஆகுது உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு அருமையா இருந்தது எடிட்டிங். சினிமாட்டோகிராஃபியுமே வந்துட்டு ரொம்பவே யதார்த்தமான ஒரு கதையை வந்து திரைக்கதையை அமைக்கிறப்ப நம்மளுக்கு பார்க்குறப்போ அது நம்ம அந்த ஸ்க்ரீன்குள்ள இருக்கிற ஃபீல் கொடுக்கணும். அதுக்கு சினிமாட்டோகிராஃபி ஒரு மிகப்பெரிய பலம். அந்த பலத்தை இவங்க சரியா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ டெக்னீஷியன் வைஸுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மோஸ்ட்லா வசனங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. பட் இந்த படத்துல லட்சுமின்ற கேரக்டரை அது என்ன விஷயம் அப்படின்னு நீங்க படம் பார்க்குறப்போ சொல்லலாம். சொல்ல விரும்பல, பட் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விஷயத்த கடைசியில அந்த கெட்டவனுக்கும் ஹீரோக்கும் ஒரு கான்வர்சேஷன் வரும்போது அந்த போலீஸ்க்கு தெரியாம இருக்கிறதுக்கு இவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை வச்சு பயன்படுத்துவாங்க. அதை படம் பார்க்குறப்பதான் அவங்களுக்கு அவன் எதை சொல்றான், எப்படி சொல்றான், எதுக்காக சொல்றான் அப்படின்ற ஒரு விஷயம் புரியும். உண்மையிலேயே எனக்கு வந்து அந்த டைலாக் பேசுறப்போ நம்மளுமே விஜய் சேதுபதி இடத்துல இருந்து அவ்வளவு கோவம் வரும். ஏன்னா அவன் ஒரு பொருளை ஒரு உயிரோட கம்பேர் பண்றான்றத நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். எதுக்காக அந்த பொருளை தேடுற மாதிரி டைரக்டர் வச்சாருன்றதையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி வசனங்களுமே வந்து ரொம்பவே வந்து யதார்த்தமா இருந்தாலும் ரொம்பவே வந்து நிறைய இடங்கள்ல பவர்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே, கேஸ்டிங், பிஜிஎம், டெக்னீஷியன் எல்லாமே நல்லா இருந்தது. எதை வந்து இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், எதை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லலாம், எனக்கு எதுவும் ஒர்க் ஆகல அப்படின்னு எதை சொல்லலாம். அதாவது ஒரு படம்னு வந்துட்டா நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஃபிளாஸ் இல்லாம இருக்காது, இருக்கும். படத்துல பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்கும், நெகட்டிவ் எந்த அளவுக்கு இருக்கும். ஒரு சில படம் 50-50 இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமே, இது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குப்பா அப்படின்னும் இருக்கும். இந்த படத்துலயும் இருக்கு. ஆனா நான் அதை சொல்ல விரும்பல. ஏன்னா தமிழ் சினிமா என்னையா படம் எடுக்கிறானுங்க, படமா எடுக்கிறானுங்க, குப்பை மாதிரி வருது, இதெல்லாம் ஒரு படம் வேற எடுத்துட்டு வந்துடுற மலையாள சினிமாவை பாருங்க அப்படின்னு நம்ம ஆளுங்க வாயில வட சொல்லுவாங்க. ஆனா தமிழ் சினிமாவில் ஒரு படம் இந்த மாதிரி ஒரு வந்திருக்கியா படம் போய் பாருங்க அப்படின்னா, என்ன படம் அவன் சொன்னா பாரு, 1008 நெகட்டிவ் இருக்குதான், அவ்வளோ ஃபிளாஸ் இருக்குது, அந்த படத்தை போய் பார்த்து சொல்லியா காசு கொடுத்து, ஓட்டிட்டு வரும்போது பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு கை கொடுக்காம மூட்டை கட்டி அமைச்சிருவான். படம் ஓட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பல
வித்தியாசமா மெர்சலா இருந்தது அந்த படம். என்ன மாதிரின்ற வேற லெவலு. அதுவும் ஸ்கிரீன் பிளே விஜய் சேதுபதி ஆக்டிங் வந்து சின்ன பொண்ணு என்னமா நச்சுக்குதுன்றப்பா. அனுராக்லாம் வேற லெவல் பண்ணிட்டாரு. சா ஐ மிஸ்ட் திஸ் ஜெம் இந்த மூவி செட் இருப்பா அப்படின்னு வானுங்க. உங்களுக்கு காண்டாகும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்பாட்னு ஒரு படம், ஒரு நொடின்னு ஒரு படம். இதெல்லாம் ரொம்ப சின்ன படங்கள் தான். ஆனால் அந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்காம அப்போல்லாம் வந்து வரும்போதெல்லாம் விட்டுட்டு இதுக்கெல்லாம் போய் செலவு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் வேற லெவல். அந்த டேரக்டரை டேக் பண்ணி அடிக்கிறோம். வேற லெவல் சார், சூப்பர் சார், அடுத்த பாட்டு எப்போ சார் வரும் அப்படின்னு. ஒரு நொடிக்கும் அதே மாதிரி. ஏன்னா படம் வரும்போது தியேட்டரில் போய் பார்த்தா அந்த ப்ரொடியூசரும் நல்லா இருப்பார், அதில் நடிச்சவங்களுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தும். எல்லாம் விட்டுட்டு ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஆஹாவோன்னு எதுக்குடா கொடுக்குறீங்க, பார்த்தோமா பொத்திட்டு போனோமான்றது. நீங்க ஓடிடியில் பார்க்குறது தப்புன்னே சொல்ல, ஓடிடியும் காசு கொடுத்து தான் பார்க்குறீங்க, இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் நான் இதை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஃப்ளாஸ் இருக்கு. நீங்க படம் பார்க்குறப்போ அங்கே ஒன்றுமா இங்கே ஒன்றுமா ஃப்ளாஸ் இருக்கு. ஒரு சில விஷயம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். ஒரு சில விஷயம் நீங்க கேள்வியா லாஜிக்கா நிறைய கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவனுக்கு கேள்வியாமையும், குறை சொல்லணும்னு நினைக்கிறவனுக்கு ஒரு படத்தை பார்த்தா குறையும் இருக்கும். இந்த படத்துக்கு அதெல்லாம் நான் சொல்லவும் விரும்பல, கேட்கவும் விரும்பல. இந்த மாதிரி ஒரு படம் தியேட்டர்ல போய் பார்க்கறது தான் சித்தம்னு நான் நினைக்கிறேன். ஓவராலா மகாராஜால குறை சொல்றதுக்கு 1000 குறைகள் இருந்தாலும் அதுக்கு நிறைகளா நான் 1001 தாண்டி பார்க்குறேன். எந்த படம் எனக்கு எக்ஸைட்லாம் பண்றதையும் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு பாரத்தை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம். அந்த படம் பார்த்து ஆரம்பிக்கிறப்போ சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிச்சு முடியிறப்போ ஒரு கனத்த மனசோட தான் முடிச்சேன். நான் இதுக்கு 100க்கு வந்து நான் 90 கொடுப்பேன். சாலிட் மூவி. ஸோ நீங்க இந்த படத்தை போய் பார்க்கணும்னு நினைச்சா தாராளமா போய் பாருங்க. வைலன்ஸ் கொஞ்சம் அதிகம், அதை கம்மி பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி நீங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். குழந்தைகள் நான் வைலன்ஸ்னு சொல்லிட்டேன், ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. பட் பெற்றவங்களாம் நீங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த படம் போய் சேரணும். ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் உச்சி கொட்டாம இப்பயே போய் நச்சுன்னு தியேட்டர்ல பாருங்க. கண்டிப்பா மகாராஜா ஒரு மெகாராஜா தான். ஸோ அவ்வளவுதான் மக்களை, மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் உங்க விஜய் கிராதகன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் என்ன பெட்டரா பண்ணலான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.